அண்மைச் செய்தி. விருதுநகர் கூமாப்பட்டிக்கு ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏங்க எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க என்று யூடியூபர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் கூமாப்பட்டிக்கு படையெடுத்திருந்தனர். தற்போது விருதுநகர் கூமாப்பட்டி பிளவப்பாக்கம் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 10 கோடியை அரசாணை அரசு வெளியிட்டிருக்கிறது, ஒதுக்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டத்துக்கு பயணம் மேற்கொண்ட போது அங்க கூடிய மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். அப்போது தமிழக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். விருதுநகர் மாவட்டம் கன்சாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரியார் அணை பூங்காவை நவீனமாக்கப்படும். அதே நேரத்தில் உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் புதுப்பிக்கப்படும், அணுகு சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்படும். இதற்காக ஒரு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்திருந்தார். அதே நேரத்தில் இந்த கூமாப்பட்டியில இருக்கக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்த நபர் அவர் சமூக வலைதளம் மூலமாக கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படிங்கறத முன்னெடுத்தார். அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் நாங்கள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் நிதி எதுவும் ஒதுக்கப்படவில்லை, பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை. இந்த பணிகள்லாம் மேற்கொண்டால் இன்னும் சுற்றுலா பயணிகள் அதிகம் பேர் எங்க பகுதிக்கு வருவார்கள், கூமாப்பட்டி நோக்கி படையெடுப்பார்கள் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஜெயசீலன், விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஜெயசீலன் ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதை செயல்வடிவத்துக்கு கொண்டு வரும் பொருட்டு விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில கூமாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பகுதிகளும் பெரியார் அணை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள், பூங்காக்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான அம்சங்களும் 10 கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படும். அப்படி மேம்படுத்தப்படும் போது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில கூமாப்பட்டி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த அரசாணை மூலமாக தெரிய வருகிறது. பிளவக்கல் அணைக்கு ரூபாய் 10 கோடியில் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் பூங்கா மேம்பாட்டு பணிகளுக்காக ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்டோம். நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.